Hi friends, welcome to Annams recipes. இன்னைக்கு எங்க வீட்டு கிச்சன் டூர் தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே எங்க வீட்டு கிச்சன் டூர் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கிச்சன் டூர் போடுங்க இப்போ எப்படி வச்சிருக்கீங்கன்னு. பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஒன்றும் அடுக்கலை கொள்ளலை, ஒரு 2 ஷெல்ஃபு தான் நான் இப்போவே காமிச்சிருந்தேன் சமீபத்தில் போட்டிருந்த வீடியோவில் கிச்சன் கிளீனிங்கில். ஒரு 2 தட்டு மாத்திரம் அடுக்கியிருக்கேன், மற்றதெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, வேலையும் அதிகமாக இருக்குது, அதனால கிச்சன்லாம் அடுக்கிற மூடே கிடையாது. இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து பார்த்துட்டு வரலாம். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மேல் தட்டில் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து வத்தல் வடகம் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா மறந்து போயிடுது சில சமயம் எடுக்கிறதுக்கே. அதனால இப்போ மாவத்தல், இது மிளகா வத்தல் பாருங்கள், வெளியிலே வச்சது கருத்து போயிடுச்சு. அப்புறம் சுண்டைக்காய் வத்தல், அப்புறம் இந்த எவர் சில்வர் டப்பாலேலாம் அப்பளம் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து கப்பு அடுக்கி வச்சுருக்கேன். பின்னாடி அந்த நம்ம ஹோட்டலில் கொடுக்குற டப்பா வச்சுருக்கேன், எதுக்காவது யாருக்காவது கொடுக்கறதுக்கு வச்சுக்கலாம். நல்லா அழகாக இருந்தது, கழுவி வச்சுருக்கேன். மற்றபடி இதெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை, எல்லாமே வத்தல் வடகம்தான். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நவதானியங்கள். நான் முன்னாடியே கொலு வீடியோவில் காமிச்சிருக்கேன். நவதானியங்கள் எல்லாம் இதில் போட்டு வச்சது. அப்புறம் இதுவே சௌகரியமாக இருந்தது, அப்படியே விட்டுட்டேன். இதில் எல்லாம் பாசிப்பயிறு, கருப்பு உளுந்து அந்த மாதிரி பெரிய டப்பாலெல்லாம் நிறைய வாங்குறது பெரிய டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம்லாம் வாங்குறதெல்லாம் இந்த மாதிரி சின்னதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஜிபிசி பெருங்காயம், அவங்க ரிவ்யூக்காக எனக்கு வந்து நிறைய பெருங்காயம் அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். அப்படி டக்குன்னு எடுத்து சமைக்கிறச்ச போட்டுக்கலான்னு. இது வந்து பிஸ்கெட், கூட பிஸ்கெட் போட்டு வச்சுருப்பேன். இப்போ வந்து ரொம்ப பிஸ்கெட் இல்லை, 1-2 தான் இருக்குது. பிஸ்கெட் வாங்குகிறோம் இல்லையா, அதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கிட்டா டக்குன்னு நம்ம அப்படியே எடுத்து பார்த்துக்கலாம். ஏன்னா தேட வேண்டாம், அவ்வளோதான் இந்த ஷெல்ஃபில். அப்புறம் இங்கே வந்து ஒரு எஸ்ஃபோக் அடிச்சிருக்கு. அதில் வந்து இந்த மாதிரி டீ, எவர் சில்வர் டீ கப்ஸ் மாட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது குட்டி ஸ்பூனெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். பெரிய ஸ்பூனெல்லாம் இந்த பெரிய இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து 2 எண்ணெய், நல்லெண்ணெய் 1, கடலெண்ணெய் 1. அப்புறம் இங்கே வந்து டம்ளர், இதெல்லாம் சின்ன டம்ளர், இது பெரிய டம்ளர். அப்புறம் வந்து டீ வந்து எவர் சில்வரில் நான் வடிகட்டுறதுக்கு வச்சுருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் அவங்க அதில் வந்து அப்படியே டீ தூள் வருதுன்னு சொல்லிட்டு இது ஒன்று எனக்கு கட்டாயம் வேணும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நான் ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்கன்னு சொன்னேன், இருந்தாலும் ஒன்றே ஒன்று, அதனால் இதை அப்படியே வெளியில் வச்சுருக்கேன். இது வந்து ஆயில் புல் அவுட்டு, நான் முதல்ல காமிச்சிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்து ஆயிலு. கீழே வந்து பிரிக்காத ஆயில் பேக்கெட்ஸ் வச்சுருக்கேன். அங்கே பின்னாடி வந்து தேங்காய் எண்ணெய், இந்த ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் ரிவ்யூக்கு வந்தது அதெல்லாமே வச்சுருக்கேன். இங்கே வந்து நல்லெண்ணெய், நெய், கடலெண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி ஜாடியில் ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கரண்டி, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கரண்டி. இதில் வந்து இந்த தோசை கரண்டி அந்த மாதிரி, இது சாம்பாருக்கு எடுக்கிறது, இது வந்து சாதம் பொரியலுக்கெல்லாம். இங்கெல்லாம் கத்தி, இங்கே வடிகட்டி, இங்கே நான் மரக்கரண்டி யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அதெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் குட்டி மர ஸ்பூன்ஸு, இதெல்லாம் ஏன்னா தேட முடியாதுங்கிறதுனால எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டுட்டேன். அப்புறம் இதெல்லாம் மெஷரிங் கப்பு, எப்போவாது எடுக்கிறது, கிரேட்டரு, இந்த மாதிரி விஸ்கு, இதெல்லாம் இந்த மாதிரி கூடையில் போட்டு வச்சுருக்கேன் வடிகட்டி. அப்புறம் வந்து இந்த மாதிரி சாதம் வடிக்கிற கிளிப்பு, அப்புறம் வந்து இது குக்கர் வெயிட்டு, அப்புறம் கத்திரிக்கோல், இதுதான், அவ்வளோதான். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸு, இதெல்லாம் நம்ம காய்கறிகளுக்கு மூடுறது, இதெல்லாம் பெரிய பிளேட்ஸு. அப்புறம் இதெல்லாம் குட்டி கிண்ணம். இந்த மாதிரி குட்டி தட்டுலாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு இதில் வந்து போட்டு இப்படி வச்சுருக்கேன். அப்புறம் முறம், காய்கறி நறுக்கிற முறம் இதில். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புது பிளேட்ஸு, அப்புறம் ட்ரே, அப்புறம் வந்து இந்த ஆனியன் கட்டரு, ரொம்ப யூஸ் பண்ணாது, இதெல்லாம் டிஸ்பிளேக்கு வைக்கிற இதெல்லாம். அப்புறம் இதெல்லாம் கரண்டி எப்போவாது எடுக்கிறது. இதில் ஃபுல்லும் ஸ்பூன்ஸு, புது ஸ்பூன்ஸு, அந்த வீடியோ ஷூட் பண்ணுறச்சே எடுக்கிறதுக்காக உள்ளதெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன்.
இதுதான் என்னோட கேஸ் ஸ்டவ். எல்லாருமே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ப்ரெஸ்டீஜோடது தான், ஜெர்மன் டெக்னாலஜி ஹாப் டாப்பு. நான் வந்து உள்ளே வைக்காமல் அடுப்பு மேடை மேலேயே வச்சுருக்கேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சிலிண்டர். இதில் நான் வேறு எதுவும் வைக்கலை, சிலிண்டர் மாத்திரம்தான் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணுற சாமான். இதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா வச்சுருக்கேன். நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றா வச்சுக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக அடுக்க வரும். கரெக்டாக அப்படி நமக்கு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் தயிர் பால்லெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இது வச்சுருக்கேன். இது கீழே பார்த்தீங்கன்னா நான் குக்கிங் தான், ஷூட்டிங் போது எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கரண்டி வடை பக்கோடாலாம் எடுக்கிறதுக்கு. இது வந்து சல்லடை. இது சின்ன இட்லி சட்டி. இதுவும் காய் வடிகட்டுறதெல்லாம் எப்போவாது எடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ். இது மண் சட்டிகள் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போது எடுக்கிறதுக்கு தான். இதெல்லாமும் நான் எப்பவும் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால ஷூட் பண்ணுறச்ச எடுத்துக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே எல்லாமே சாஸ் பேன், இந்த மாதிரி மூடி இதெல்லாம். இது கீழே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுவேன் இல்லையா இந்த கடாய், அது அப்புறம் தோசைக்கல் அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இதுவும் எப்போவாது எடுக்கிறது தான். இதெல்லாம் பால் காய்ச்சுவேன் இல்லையா நான், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து கார்னர் ஷெல்ஃபு. இது அப்படியே இப்படி க்ராஸாக மூடுற மாதிரி கதவு போட்டிருக்கு. இதுக்குள்ளே இந்த நம்ம மாவு அரைக்கிறதுக்கு வேணுங்கிற தூக்கு அந்த மாதிரி இதெல்லாம். இது வந்து காஃபி ஃபில்ட்ரு அது. அப்புறம் வந்து இதெல்லாம் கொலா புட்டு எல்லாமே நான் அப்படி வச்சுருவேன். ஏன்னா சில சமயம் எங்கேயாவது வச்சிட்டோன்னா மறந்து போயிடும். இதுவும் வந்து ஒரு புட்டு அவிக்கிறது தான். இது எல்லாமே ஒன்றா வச்சுருக்கேன். அப்புறம் மினி தட்டு இட்லி அந்த மாதிரி அவிக்கிற சாமான் எல்லாம் ஒன்றா. அப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய வேண்டாத பாத்திரங்கள். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து சீயக்காய் பொடி. இது வந்து ஹெர்பல் பாத் பவுடர், உடம்புக்கு தேய்ச்சி குளிப்போம் இல்லையா அந்த பொடி, அதெல்லாம் அங்கே இருக்குது. இந்த சீயக்காய் பொடி குளியல் பொடியெலாம் வேணும்னா எங்கள் அன்னம்ஸ் ரெசிபி ஷாப்பில் இருக்குது. நீங்கள் ஆர்டர் போட்டு ஆன்லைனில் வாங்கிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் ஹாட் பேக் எக்ஸ்ட்ரா இருக்கிறது அது இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வினிகர். இந்த மாதிரி தேவையில்லாத எப்போவாது எடுக்கிறதெல்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரு, அப்புறம் கல் சட்டி, அப்புறம் வந்து சப்பாத்தி தேய்க்கிற கல். இதுவும் மண் சட்டி வாங்கினது வச்சுருக்கேன் யூஸ் பண்ணோன்னு. இதில் ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கல் சட்டிலாம் பார்த்துருப்பீங்க, சமையலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இதில். அப்புறம் கிச்சன் மேலே வந்து எல் ஷேப்பில் இருக்குது. அதில் வந்து ஒரு பக்கம் மைக்ரோவேவ் வச்சுருக்கேன். இது மேலே வந்து மைக்ரோவேவுக்கு ரீஹீட் தான் பண்ணுவேன், சமையல் ரொம்ப பண்ண மாட்டேன். அதுக்கு உண்டான சாமான்கள் எல்லாம் இங்கே வச்சுட்டேன். அப்போ தான் அப்படி டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம். இது குட்டி அம்மி. அப்புறம் இது வந்து இடிக்கல். இது வந்து திருகை. இது வந்து எங்கள் மாமா பொண்ணு வந்து வாங்கி கொடுத்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து. ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு, நான் இன்னுமே யூஸ் பண்ணல. பார்த்ததும் ஆசையாக இருந்தது, அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது இனிமேல் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் இது ஓடிஜி. அப்புறம் இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். எப்போவாது தான் எடுப்பேன், கேஸ் தீர்ந்து போச்சு அந்த மாதிரி சமயத்தில். அப்புறம் இங்கே மிக்ஸி இருக்குது. அப்புறம் இந்த கிச்சன் மேடையில் அவ்வளோதான். நான் மத்தியானம் சமையலுக்காக வெங்காயம் எதுவும் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சதும் தான் சமையல் பண்ணணும். அப்புறம் இது வந்து அடுப்புக்கு பக்கத்தில் உள்ள ஷெல்ஃபு. இதில் வந்து டீ ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். காஃபி, டீ, அப்புறம் வந்து இந்த நாட்டு சக்கரை, அப்புறம் வந்து அம்ரித் பாரிஷ் ப்ரௌன் சுகர், அப்புறம் டீ மசாலா, இது வந்து சுக்கு காப்பி அந்த மாதிரி, அது வந்து காஃபி, அப்புறம் இது க்ரீன் டீ அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து ரெவ்யூலேருந்து வந்தது, அந்த மூணாறு டீ ஷாப்லேருந்து வந்த டீ பேக்கெட்ஸு. அதெல்லாம் இங்கே மேலே வச்சுருக்கேன். நாங்கள் போடுறது இதெல்லாம் இங்கே இருக்குது. காஃபி எல்லா ஐட்டம்ஸும். ஒரு காஃபி டீ போடணுன்னா வந்து இதை திறந்தோன்னா வேணுங்கிறத எடுத்து அப்படி போட்டுக்கலாம்.
அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்க ஷெல்ஃப் இதுதான் வந்து நான் இப்போ வந்து அடுக்கினது. மற்றதெல்லாம் அப்படி தான் இருக்குது, அடுக்கல நான் எதுவும். இதுதான் கொஞ்சம் தீந்து போனதெல்லாம் இருந்தது, அதோடய கொட்டி வச்சுட்டு அப்புறம் வண்டு வந்துடும் சொல்லிட்டு கழுவிட்டு இது பண்ணேன். இதெல்லாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பருப்பு அதெல்லாம். இதெல்லாம் வந்து சீரகம், சோம்பு, கடுகு, மஞ்சப்பொடி அதெல்லாம். மேலே குட்டி குட்டியாக ஏதாவது இந்த மாதிரி மாங்காய் பவுடரு, எதையாவது சாட் மசாலா அந்த மாதிரி, மிளகு தூள் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கேன். காலியான பாட்டில் எல்லாம் கழுவி அது மேலே வச்சுருக்கேன். இதுதான் இந்த 2 ஷெல்ஃப்லேயும். இப்போ இந்த கார்னர் ஷெல்ஃபு மேலே இருக்கிறத பார்க்கலாம். இதுவும் வந்து யாராவது கெஸ்ட் வந்தால் கொடுக்கறதுக்கு பிளேட்ஸ் அந்த மாதிரி தான். டம்ளர், கப்பு, சூப் கப்பு, அப்புறம் மேலே நான் காமிச்சிருந்தேன் இல்லையா மங்கு சாமான், செட்டிநாடு, அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன் டிஸ்பிளே போது எடுத்துக்கிறதுக்கு. அப்புறம் வேறு பிளேட்ஸு, கிண்ணம் அதான் இருக்குது. இதில் வேறு ஒன்றும் இல்லை, ரேராக எடுக்கக்கூடியதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில். அப்புறம் இந்த 2 ஷெல்ஃப் பார்க்கலாம். இதுவும் அந்த துவரம்பருப்புலாம் வச்சுருக்கேன் இல்லையா, அதுவும் தான் நான் க்ளீன் பண்ணேன் சமீபத்தில். இதுலேயும் ஃபுல்லும் பாட்டில்ஸ் தான் இருக்குது. இது வந்து புளி, உப்பு அந்த மாதிரி, இதெல்லாமும் புளி உப்பு ஜாடி தான். மேலே இருக்கிறதெல்லாம் இந்த ஸ்பைசஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். காலியானதெல்லாம் கழுவி அப்படியே முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த ஷெல்ஃபில். இந்த பக்கம் ஒரு மேடை இருக்குது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இது கிரைண்டர் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இங்கே வந்து பாத்திரம் கழுவுறது, சாமானெல்லாம் வச்சுருக்கிறது. அப்புறம் இதுதான் சிங்க்கு. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இது ஆர்ஓ. அப்புறம் இது கிச்சன் கழுவுறதுக்கு உள்ள சாமான்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அவ்வளோதான் இங்கே. இப்போ இந்த கிரைண்டருக்கு கீழே உள்ள ஷெல்ஃபில் இதெல்லாம் வந்து குக்கர், அப்புறம் சாதம் வடிக்கிறது, மாவு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி யூஸ் பண்ணுற தவா. இப்போ தான் வந்து கேஸ்ட் அயன் தானே யூஸ் பண்ணணும்னு சொன்னதுனால இதெல்லாம் வந்து கேஸ்ட் அயன், தோசைக்கல், இரும்பு தோசைக்கல் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதிலெல்லாம் குக்கர் நான் ஒன்றும் அடுக்கல, அப்படியே தான் இருக்குது. அது இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு டெய்லி யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அந்த கடாயெல்லாம். அவ்வளோதான் இதுக்குள்ளே இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த இரும்பும் கேஸ்ட் அயனும் வந்திருக்கு. இது வந்து ஒரு பீரோ. இதில் வந்து மேல் தட்டில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாத பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்கேன். இதுலேயும் அப்படி தான். இதெல்லாம் வந்து பேக்கிங் சோடா அந்த மாதிரி. இது கோல மாவு நான் செஞ்ச வீடியோ கூட போட்டிருக்கேன் பாருங்கள். இது பண்ணி ரொம்ப நாளாச்சு. எப்போவாவது ஃபெஸ்டிவல் சமயத்தில் கரைச்சிட்டு கோலம் போடுறதுக்கு. அப்புறம் இதில் எல்லாம் பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு அந்த மாதிரி இருக்குது. இந்த எவர் சில்வர் சம்பளத்துல எல்லாம். இந்த பக்கம் இருக்க பெருசுல எல்லாம் மிளகாப்பொடி, ஜீனி, கோதுமை மாவு அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் கீழ்த்தட்டில் ஏதேதோ இருக்குது. உப்புமா, அப்புறம் சிவப்பரிசி இடியாப்பு மாவு, இதெல்லாம் ஜூஸு. அப்புறம் இங்கே வந்து பெருங்காயம், அந்த மாதிரி கட்டி பெருங்காயம் நான் யூஸ் பண்ணுவேன் இல்லையா அது. அப்புறம் வெல்லம், அச்சு வெல்லம், இதெல்லாம் இன்னும் பிரிக்கலை, அப்படி இருக்குது. பிரிக்காததெல்லாம் இந்த மாதிரி 3 பேஸ்கெட் வச்சுருக்கேன், அதில் போட்டு வச்சுருவேன். எதுவும் எடுக்கணுன்னா டக்குன்னு இதை எடுத்து பார்த்துட்டு, இல்லைன்னா தான் அப்புறம் கடையில் போய் வாங்குவேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது சாப்பாட்டு அரிசி, அது இட்லி அரிசி. அப்புறம் அது ஒரு பெரிய ட்ரம் இருக்குது, அதில் வந்து யூஸ் பண்ணாத கழுவி வச்சுருக்க டப்பாலாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு வேண்டாத பொருட்கள், பாட்டில் அந்த மாதிரி கூட எப்போவாது எடுக்கிறது அதெல்லாமும் வச்சுருக்கேன். ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குது, இதில் தாளிக்கிற டப்பா. இது வந்து அந்த மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த டப்பா. அப்புறம் இது மேலே கண்ணாடி இருக்குது, அது வந்து ஸ்க்ராட்ச் ஆயிரும்னு இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டிருக்கேன். போட்டு அது மேலே டெய்லி தாளிக்கிறது. இதெல்லாம் உப்பு, நைஸ் உப்பு, இது பெருங்காயம், இதெல்லாம் எண்ணெய். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஒவ்வொரு ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அந்த பாரம்பரிய அரிசிகள் அதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே இருக்குது அப்படி யூஸ் பண்ண முடியலன்னு ஒன்றுன்னா யூஸ் பண்ணணும். அது வந்து கல் உப்பு, நைஸ் உப்பு. அவ்வளோதான் இந்த ஷெல்ஃபில். அப்புறம் ஒரு குட்டி ஸ்டூல், அப்புறம் இந்த ஒரு குட்டி ஸ்டூல் இதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா மேலே உள்ள ஷெல்ஃபெல்லாம் என்னால் அப்படியே
இப்படி திறந்து எடுக்க முடியாது. அதனால இந்த ஸ்டூல் மேலே தான் ஏறி இதெல்லாம் வந்து எடுப்பேன். அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோதான் என்னுடைய கிச்சன் டூரு. இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசி மூச்சு கூட வாங்குது. என் பையனுக்கு வீடியோ எடுத்து வேர்த்தே கொட்டிடுச்சு. அதனால தான் ரொம்ப இதை எடுக்கவே முடியாது. ஏன்னா ஃபேன் போட்டுட்டு வீடியோ எடுத்தோம்னா சவுண்டு சரியாக கேட்காது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.